திமுகவை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம அதிமுக முழிக்கிறாங்க, டிஃபென்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது உண்மை. திமுகவை எப்படி எதிர்கொள்ளணும்? திமுகவை எதிர்கொள்ளணும்னா திமுக காரன் எப்படி சிந்திப்பானோ, திமுக எப்படி திருப்பி அடிக்குமோ, திமுக எப்படி அறிக்கை கொடுப்பாங்களோ அதே மாதிரி நீங்க திரும்பி அடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த விவகாரத்தை எடுத்துக்கோங்களேன். முருகர் மாநாட்டில் அறிஞர் அண்ணா, பெரியார் இவங்களை பற்றி இந்து முன்னணியோடைய காணொலியில் ஒரு 2 செகண்ட் வந்துருச்சு. திராவிடத்தை அழிப்போம் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி சொல்லியிருக்காங்க. இது கொள்கை வேறுபாடு. இவங்களோட போய் நீங்க கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னு திமுக கேட்குறாங்க. அப்போ அதிமுக என்ன பண்ணியிருக்கணும்? திமுக கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கொள்கை வேறுபாடுகள் அத்தனையுமே எடுத்து வெளியில போட்டிருக்கணும். பெரியாரை பற்றி கருணாநிதி என்னவெல்லாம் பேசினாரு, முரசொலியில் என்னவெல்லாம் கார்ட்டூன் வந்திருக்கு, இவங்க எப்படியெல்லாம் திட்டிக்கிட்டாங்க, பெரியாரை ஏன் கைது செய்யவில்லை அப்படின்னு கருணாநிதி சட்டமன்றத்தில் கேட்டது எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டிருக்கணும். அதே மாதிரி பெரியார் திமுகவை பற்றியும் திமுகவினரை பற்றியும் என்னவெல்லாம் பேசினாரு, அதாங்க 21ஆம் பக்கம், அதை தூக்கி வெளியில் போட்டிருக்கணும். பாருங்கடா அப்படின்னு.